ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோகோனட் மில்க் ரைஸ், அதாவது தேங்காய் பால் சோறு எப்படி ஈஸியான முறையில் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறோம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் 3 பெரிய பல்லாரி வெங்காயத்தை ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு பட்டையை சேர்த்துக்கிட்டு நல்லா இப்போ நம்ம வதக்க போகிறோம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கியதுக்கு அப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, வெங்காயம் ப்ரௌன் கலரில். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை மாறுற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலை சேர்க்க போகிறோம். தேங்காய் பாலுடைய அளவு எப்படின்னா, ஒரு படி அரிசினா 2 படி நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ நாங்கள் 1.5 படி ரைஸ்க்கு 3 படி தேங்காய் பால் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ தேங்காய் பால் எந்த லெவலுக்கு சேர்த்துக்கணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ படி கணக்கு தெரியாதவங்களுக்கு 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தேங்காய் பால் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கோங்க. சேர்த்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட் வரும். தேங்காய் பால் சோறுக்கு 1 படி அரிசிக்கு ஒரு பெரிய தேங்காவாக இருந்தால் 1, கொஞ்சம் அளவில் சின்ன தேங்காவாக இருந்தால் 1.5 தேங்காய் கணக்கு வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். சுவைக்கேற்ப நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதி வர வரைக்கும் மூடி போடுவோம். இது நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்தா நல்லா பபிள்ஸாக வருது. இந்த நேரத்தில் நம்ம அரிசியை கழுவி இதில் போட்டுருவோம். தேங்காய் பால் சோறு செய்வதற்கு முக்கியமான பொருள் தேங்காய் பால். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பாலை நம்ம எடுத்து வச்சுட்டு தான் நம்ம இந்த வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வரும்போதே அரிசியை கழுவி அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் புழிஞ்சி வச்சுட்டு நம்ம இந்த ப்ராப்பராக ஆரம்பித்தோன்னா நமக்கு சட்டுன்னு செய்கிற மாதிரி வரும். நல்லா கொதி விட்டுக்கிட்டே வருது. இந்த நேரத்தில் நம்ம கரண்டியை வச்சு லேசான அளவுக்கு நம்ம திருப்பி விடணும். இது அரிசி நமக்கு உடையாமல் இருக்கணும். அடி பிடிக்காதவாறு நம்ம இப்போ கிளறி விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக தான் நம்ம கிளறி விடுறோம். நல்லா அரிசி உடையிற மாதிரி கிளறி விடலை. நல்லா கொதி வந்துடுச்சு. அடிக்கடி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அரிசி எப்படி வந்துருச்சா என்னென்னு நம்ம கையால் தொட்டு பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எனக்கு இதாகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் விரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது பழைய அரிசி. புது அரிசியாக இருந்தால் சொன்ன அளவுக்கு தண்ணி போதும். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் உங்களுக்கு அரிசி சாப்பாடு கொஞ்சம் விரையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணுன்னா 2 டம்ளர் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா உங்களுக்கு சரியான அளவு நமக்கு வந்துடும். சரியான பதமும் நமக்கு கிடைச்சிடும். வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் தம்மில் போட போகிறேன். நல்லா நான் கிளறி விட்டுட்டேன். தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் தம்மில் போடுறேன், இல்லைன்னா குழஞ்சிடும். இப்போது நல்லா தண்ணி வற்றிக்கிட்டு வருது. நான் அடி பிடிக்காதவாறு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்ம தம்மில் போட்டுருவோம். தம்மில் போடுறது எப்படின்னா, பாத்திரத்துக்கு அடிப்பகுதியில் நம்ம கனமான ஏதாவது ஒரு தட்டோ இல்லை தோசைக்கல்லோ நம்ம வைக்கணும். வச்சுட்டா நம்மளுக்கு சாப்பாடு அடி பிடிக்காது. இப்போ நான் தட்டை வச்சு ஆவி வெளியில் போகாத அளவுக்கு மூடி போட்டு இதுக்கு மேலே ஒரு தண்ணி பிடிச்சி ஒரு பாத்திரத்தை நான் வச்சிடுறேன். அவ்வளோதான், சாப்பாடு ஒரு அரை மணி நேரத்தில் தம் ஆயிடுச்சு. பாருங்கள், செம்மையாயிடுச்சு. இப்போ கேரட்டை மெலிசா துருவி நம்ம இது மேலே சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம கிளறி விட்டு பரிமாறலாம். அவ்வளோதான், செம்மையான தேங்காய் பால் சோறு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடுவோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சாப்பாடு கொலையில் கரெக்டான பதத்தில் இருக்குது. உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. சாப்பாடு நல்லா வாசமாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.